சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கிய நமது விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லாவின் இந்த விண்வெளி பயணத்தில் நாமும் இணைகிறோம். உங்கள் தந்தி தொலைக்காட்சியின் ஊடாகவே பல்வேறு துறை வல்லுநர்களும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன, நம்ம விண்வெளித்துறையின் அடுத்தடுத்த சாதனைகள், திட்டங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் விரிவாக இந்த தொகுப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த டாக்கிங் ப்ரொசீஜர் முடிஞ்சு கதவுகள் திறக்கப்பட்டு சுபான்ஷு சுக்லா உள்ள நுழைய இருக்கார். அதற்கு முன்னாடி இந்த பயணம் தொடங்கினதிலிருந்து இந்த டாக்கிங் வரைக்குமான காட்சிகளை பார்த்துடலாம். 3, 2, 1, ignition and lift off. For three nations, a new chapter in space takes flight. Godspeed, AX4. இன்னும் சில நிமிடங்களில் கதவுகள் திறக்கப்பட இருக்கின்றன. குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய இருக்கிறார்கள். தொடர்ந்து நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய விருந்தினர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஜெயமுருகன் அவர்களிடம் பேசலாம். ஜெயமுருகன், இது ரொம்பவே ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய என்ட்ரிக்காக. இந்த தருணத்தில் இந்த விண்வெளி பயணம் நமக்கு என்னென்ன மாதிரியான எதிர்கால திட்டங்களை சாத்தியப்படுத்தியிருக்கு, என்ன மாதிரியான நம்பிக்கையை கொடுத்திருக்கு? நிச்சயமா இப்போ இந்த விண்வெளி திட்டத்தின் மூலமாக நாம் வருங்காலத்தில் என்ன மாதிரியான துறைகளில் அல்லது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம இந்தியா சுயசார்பு அடையணும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளை நம்ம ஈடுபடுவோம். குறிப்பாக இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ இந்த விண்வெளி வீரர்கள் போகிறாங்க இல்லைங்களா, அவங்க போகும்போது நம்ம சாதாரணமான உடையோட விண்வெளிக்கு போக முடியாது இல்லையா. அவங்க ஒரு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆடையோடு அவங்க போகணும். ஸ்பேஸ் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஃப்ளைட் சூட், ப்ரெஷர் சூட் அண்டு ஸ்பேஸ் சூட், இந்த மாதிரி பல வகைகளில் அவங்களுடைய விண்வெளி வீரர்களுக்கான ஆடைகள் இருக்குது. ஆனால் முக்கியத்துவம் பெற்றது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆக்சியம் 4ல் இவங்க ஒரு ஸ்பேஸ் சூட் இப்போ அவங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க. அது எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது. இப்போ நிலாவுக்கெல்லாம் சென்றால் அல்லது வெளியில் இப்போ விண்வெளி நடையெல்லாம் மேற்கொள்வதாக இருந்தால் அந்த ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு தான் போகணும். அதனுடைய மதிப்பு, இந்தியனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 8600 கோடி ரூபாய் அந்த ஆக்சியம் 4ல் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு விண்வெளி வீரர்களுடைய ஆடை. இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் நாமே தயார் பண்ணும்போது தான் இதனுடைய இந்த தொழில்நுட்பம் எல்லாம் வளரும். இப்போ அதற்கான முயற்சிகளையும் இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது. ஸோ இதெல்லாம் எவ்வளவு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக நாம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு விண்வெளி வீரர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாதுகாப்பை சார்ந்த தொழில்நுட்பங்கள் வளரும், அது சார்ந்த தொழில்கள் வளரும், அதையெல்லாம் உருவாக்கக்கூடிய தொழில்கள்லாம் வளரும். அதே போல் சார் ஏற்கனவே சொன்னது போல 1 கிலோகிராம் எடையை நாம் விண்வெளிக்கு கொண்டு செல்வதற்கான செலவினங்கள் மிக மிக அதிகம். அங்கே வெளிநாட்டு உதவியோடு பண்ணால் அதே நம்ம இங்கே பண்ணும்போது அதை மிக மிக குறைவான ஒரு செலவில் நம்ம பண்ணுறதுக்கான உத்திகள் அதை நம்ம உருவாக்க முடியும். ஸோ இப்படி எல்லா வகைகளிலுமே மிக குறைந்த செலவில், அதே சமயம் ஒரு தரமான ஒரு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு விஷயங்களை இந்தியா இதை ஒட்டி இனிமேல் இங்கிருந்து நாம் கற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் இனிமேல் அதை தயார் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 7 லேயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷூட்டு 7லேருந்து 17 லேயர்ஸ் வரைக்குமே இருக்குமா, அவ்வளோ ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி பல வகைகளில் இப்போ நம்ம பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்திய விண்வெளி நிலையம்
அந்த இந்தியா மூலமாக அனுப்பக்கூடிய நமக்கென்று பிரத்யேகமாக அனுப்பக்கூடிய அந்த இந்திய விண்வெளி நிலையத்தில் அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய பொருட்கள். ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நம்ம தொடர்ச்சியாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திக்கிட்டே இருக்கோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அதே மாதிரி ரொம்ப லைட்டராகவும் ரொம்ப சீப்பராகவும் இருக்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அப்படியான ஒரு விஷயங்களை இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இப்போ இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இந்த மாதிரியான இளைஞர்களை ஊக்குவிப்பது போலவே பல அமைப்புகளும் இப்போ வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இளைஞர்களை வந்து யாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, யூத் அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு. இப்போ இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நம்ம நாட்டில் நடக்கும்போது இப்படியான அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் அதன் மூலமாக நிறைய. And Anne McLean alongside with Commander of Expedition 73 and JAXA astronaut Takuya Onishi going through a hatch opening procedures. And there you can see as the team has worked together to open up that A-Pass hatch and continue on with those procedures to welcome aboard eventually the Axiom Mission 4 crew with the welcome remarks. Station on the big loop. The A-Pass hatch is open and no condensation observed on the seals. Houston copies. Looks great. Thank you. A perfect call down right there, as that is the A-Pass hatch that we were just mentioning that Nicole Ayers and team have opened up, and radioing down the status and condition of that hatch with no condensation reported. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.